லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு பெண் தலைவரை, ஒரு கவுன்சிலரை வெற்றி கொண்டாங்க. 97 பழனி பாபா, எம்ஜிஆர் இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அனைவரையுமே எதிர்த்த ஒருவர். அனைவரும் 3 பேருமே அவரை தடாச்சட்டத்தில் உள்ள போட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அதிகாலை வாக்கிங் போகும்போது படுகொலை செய்யப்படுவார், அல்லது மாலை அவர்கள் வீட்டுக்கு அருகே இருக்கும்போது படுகொலை செய்யப்படுவார். காரணம் என்னவென்றால், லீலாவதி கொலையிலிருந்து இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வரைக்கும் அன்று மாலையே சரணடைஞ்சிருவாங்க. சில மணி நேரங்களில் காவல்துறையில் போய் சரணடைஞ்சிருவாங்க. அப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. குற்றவாளியை பிடிச்சிட்டோமே, அதான் சரணடைச்சிட்டாங்க. ஆனால் என்ன கேள்வி என்றால், இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? இந்த ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொலை குற்றங்களில் தொடர்புடையவர். ஜெயபால்ங்கிற ஒருத்தருடைய டீம் கொலை பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஜெயபால் என்பவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நண்பராக இருக்கிறாருங்கிற தகவல் அப்பொழுது கசிந்தது. அதற்கு ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் கொலைகளில் காவல்துறையுடைய அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. உளவுத்துறை ஒரு வீக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கலவரத்துக்கு ஏன் உளவுத்துறை தாமதமாக அரசுக்கு சொன்ன கேள்வியை நம்ம நக்கீரனிலே பேசியிருக்கோம். எதிர்கட்சியான அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உட்பட எல்லாருமே மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது ஒரு உதாரணம். எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடந்த 25 வருடங்களில் இது போன்ற நிகழ்வு அதிகமாக இருக்கிறது. எடப்பாடிக்கெலாம் அந்த உரிமை கிடையாது, அவர் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர் காலத்திலேயே ஏராளமான லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, காவல்துறையிலேயே மரணம் அடைஞ்சிருக்கு. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இது தொடர்பாகவும் இதற்கு முன்பு நடந்த அரசியல் கொலைகள் தொடர்பாகவும் நம்மோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான புதுமடம் அலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நேற்று மாலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவரோட வீட்டின் அருகவே படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இதுதான் ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சார் இருக்குது? கடந்த 25 வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் இந்த அரசியல் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது. ஏன் சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸுடைய தலைவர் ஜெயக்குமாருடைய படுகொலை, இப்பொழுது பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. இந்த படுகொலைக்கு பின்னே இருக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே வெளியே தெரிவதில்லை. அதான் முக்கியமானது. நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து எடுத்துக்கிங்களேன். இப்போ 97களில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிஎம் உடைய தோழர் லீலாவதி, கவுன்சிலர் லீலாவதியுடைய படுகொலை மதுரையில் நடந்துச்சு. அதற்கு பின்பு இருந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் வெளியே தெரியல. அவர் அங்கிருந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். அங்கே இருக்கின்ற அந்த விரோதிகள், சமூக விரோதிகளுக்கு எதிராக இருந்தாருங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு பெண் என்று பாராமல் படுகொலை செய்யப்பட்டார். அதான் முக்கியம். அதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. பொதுவாக ஒரு பெண்ணை படுகொலை செய்வது என்பது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு பெண் தலைவரை, ஒரு கவுன்சிலரை வெற்றி கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 97 பழனி பாபா பொள்ளாச்சியில் வச்சு வெற்றி கொண்டாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர். இந்த அரசியல் அதிகாரத்தில் உள்ள அனைவரையுமே எதிர்த்தவர். சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அனைவரையுமே எதிர்த்த ஒருவர். அனைவரும் 3 பேருமே அவரை தடாச்சட்டத்தில் உள்ள போட்டாங்க. அந்த மாதிரி அவர் நபர். அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரை படுகொலை செய்தவர்கள் இந்த வட தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படலை. இப்படி பல்வேறு காலகட்டம். ஏன் திமுக காலத்தில் எடுத்துங்களேன், 2003 தாக்கருட்னனுடைய படுகொலை. சொல்லப்போனால் அவர் திமுகவில் அமைச்சராக இருந்தவர், சாலை நெடுஞ்சாலைத்துறையோட அமைச்சராக இருந்தவர். அவர் படுகொலை செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை வாக்கிங் போகும்போது படுகொலை செய்யப்படுவார், அல்லது மாலை அவர்கள் வீட்டுக்கு அருகே இருக்கும்போது படுகொலை செய்யப்படுவார். காரணம் என்னவென்றால், இந்த 2 நிகழ்வுகளுமே தினமும் நடக்கக்கூடியவை. இப்போ நீங்கள் காலை வாக்கிங் போவது என்பது தினமும் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயல் வைங்களேன், நடைப்பயிற்சி. அதே மாதிரி இரவு உணவுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ நண்பர்களோடு பேசி கொண்டிருப்பது, வீட்டுக்கு அருகே உட்கார்ந்து ரிலாக்ஸ்டாக பேசுவது என்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ இந்த 2 நிகழ்ச்சிகளும் தினமும்
அவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். அப்போ திட்டமிட்டு இது நிகழ்ச்சிகளை கண்காணிப்பவர்கள் இதை செய்கிறாங்க. ஒன்று. இப்போ அதே மாதிரி உதாரணம் தான் அமைச்சர் நேருடைய தம்பி ராமஜெயமுடைய படுகொலையிலையும் பார்த்தோம். ஆமாம், விடிய காலையில் வாக்கிங் போனார். இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். இன்னைக்கு கட்சியிலேயோ சமூகத்திலேயோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். இந்த அரசியல் கொலைகள் அவ்வளோ எளிதாக நடப்பதில்லை, ரொம்ப திட்டமிட்டு நடக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன்னா, கொலை செய்தவர்கள் அன்று மாலையே சரணடைஞ்சிருவாங்க. நீங்கள் எல்லா கொலையிலையும் பாருங்கள். நீங்கள் லீலாவதி கொலையிலிருந்து இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வரைக்கும் அன்று மாலையே சரணடைஞ்சிருவாங்க. சில மணி நேரங்களில் காவல்துறையில் போய் சரணடைஞ்சிருவாங்க. அப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. அதான் குற்றவாளியை பிடிச்சிட்டோமே, அதான் சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன கேள்வி என்றால், இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா என்கிற கேள்வி. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பின்பு பேசிய திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுங்க, இந்த சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இருக்க முடியாது. அது உண்மைதானே? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கொலை செய்யப்பட்டவர்கள் ஒரு பிரபலமானவர்கள், அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை வகிப்பவர்கள். கொலையாளிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு எந்த முகம் தெரியாதவர்கள், 18லேருந்து 20 வயசு அந்த வயசை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? எந்த மோட்டிவே இல்லை. அப்போ ஏன் கொலை பண்ணணும் இவங்க? அப்போ உண்மையான குற்றவாளியாக இருக்க முடியாது. யாரோ தூண்டுதலின் பேராக கொலை பண்ணுறாங்க. கொலை செய்துவிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா சரணடைஞ்சிடறாங்க. இப்போது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2013 தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவராக இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. அதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டில் 3712 A+ ரவுடிகள் இருக்காங்க. A+ ரவுடிகள், அதாவது A+ ரவுடிகள் என்றால் எதற்கும் துணிந்தவர்கள், யாரை வேணாலும் கொலை பண்ணிடுவாங்க, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவர்களெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் கொலை குற்றவாளிகள்னு சொல்வதை விட அந்த அந்த அதாவது காசிற்காக கொலை செய்யக்கூடியவர்கள், கூலிப்படையினர். எக்ஸாக்ட்லி சொன்னால் கூலிப்படையினர். 3712 கூலிப்படையினர் அரசுக்கு தெரிந்து, காவல்துறைக்கு தெரிந்து இருக்கிறார்கள் அப்படின்னா. இன்றைக்கி அவர் சொல்லி இப்போ 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்டவர்கள் கூலிப்படையினர் இருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வருது. இவர்கள் தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் தீர்த்து கட்டிடலாம், யாரை வேணாலும் போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமை. இப்போ இதை எப்படி அரசுகள் கடந்து போகின்றன என்ற கேள்வி தான். இப்போ இதில் நீங்கள் சொல்கிறப்ப கொலை செய்யப்படுறவங்க ஒரு பிரபலமான முகம், இல்லை சமூகத்தில் எல்லாருக்குமே பெரும்பான்மையானவர்களுக்கு அறிந்தவங்களாக இருக்காங்க. ஆனால் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள்னு சொல்லி சரண்டர் ஆகிறவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, இப்போ இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒருவரை கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயர் அடிபடுது, அதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த அரெஸ்ட் ஆனவங்களும் சரண்டர் ஆனவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்காடு பாலு அப்படின்றவர் எங்களோட அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணாங்க, அதன் காரணமாக தான் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கே கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தானே. இந்த ஆற்காடு சுரேஷ் என்பவர் பல குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு நபராக இருக்கிறார். பல்வேறு கொலை குற்றங்களில் தொடர்புடையவர். அவரை இந்த ஒரு ஜெயபாலுங்கிற ஒருத்தருடைய டீம் கொலை பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஜெயபால் என்பவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நண்பராக இருக்கிறாருங்கிற தகவல் அப்பொழுது கசிந்தது. அதற்கு ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஜெயபால் என்னோட நண்பராக இருக்கலாம், ஆனால் எனக்கும் இந்த கொலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் இதை இந்த கோஷ்டி நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான மோட்டிவ் தான், இது ஒரு வகையான கதை, இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் அன்று தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஒரு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆற்காடு சுரேஷுடைய நினைவு அல்லது பிறந்தநாள் அன்று நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்டுவோம்னு சொல்லி ஒரு தகவல் வந்ததா, அது காவல்துறைக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் என்ன நினைச்சிருக்காருன்னா, அந்த கொலைக்கு எனக்குமே சம்மந்தம் இல்லை, இப்போ இந்த ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லைம் போது நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் காரணமாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கையின் காரணமாக இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே இப்போ ஒரு தகவல் வருகிறது, அவர் ஒரு 20 லட்ச ரூபா மதிப்புள்ள துப்பாக்கி எப்பொழுதுமே தான் இத்தாலி மேக்குடைய துப்பாக்கியை வைத்திருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அன்று மட்டும் காலையில் மட்டும், அன்று ஈவினிங் மட்டும் எப்படி வச்சுக்காமல் இருந்தார் அப்படிங்கிற கேள்வியும் வருது.
இப்போ வெறுமனே இந்த ஆற்காடு சுரேஷுடைய காரணம் வைத்து தான் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு மோட்டிவாங்கிற விஷயமும் இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லா தலைவர்களுமே வெறுமனே ஆற்காடு சுரேஷை வந்து பழி வாங்குவதற்காக மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரா அல்லது இன்னும் வேறு எதுவும் செயல் இருக்காங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னால் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இரண்டாவது பட்டியலின மக்களுக்காக போராடுகின்ற பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. தொல் திருமாவளவன் அதில் முக்கியமானவர், பல்வேறு தலைவர்கள், அதில் ஆம்ஸ்ட்ராங் முக்கியமானவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பெரிய அளவில் வந்து தப்பிதமான செய்திகள் வரல. நம்ம பார்த்தா தெரியும், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் என்ற பேசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்விக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். பட்டியலின சமூகம் வந்து கல்வியில் மேலோங்கி வர வேண்டும் என்கிற அடிப்படை கொள்கை ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறது. பா ரஞ்சித்தோட நெருங்கிய தொடர்பு, இயக்குனர் பா ரஞ்சித்தோட நெருங்கிய தொடர்பு, அவரும் இவரும் சேர்ந்து அரசியல் அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிற செய்தியும் வந்தது. அவருடைய ரஞ்சித்துடைய பல்வேறு விழாக்களில் நம்ம ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இது. தொல் திருமாவளவன் ஒரு பக்கம் வேற ஒரு ரூபத்தில் போராடுறாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த இன்டலெக்சுவல் தளத்தில் போராடணும், மக்களை கொண்டு வரணும். இரண்டாவது, மற்ற சமூகத்துக்கு நம்ம எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல, நம்ம சமூகமும் கோட்டு போடணும், நம்ம வந்து இசையை கொண்டு வரணும். பாரஞ்சித்துடைய அந்த வெளிப்பாட்டை ஆம்ஸ்ட்ராங்கும் வெளிப்படுத்தினார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள், அது முக்கியம். ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து எப்படி தான் பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக இருந்தாலும் மாயாவதியுடைய முகத்தை இங்கே வெளிப்படுத்தலை. தமிழ்நாட்டில் ஒன்றும் மாயாவதியுடைய கொள்கையை இங்கே வெளிப்படுத்தலை. என்றால் மாயாவதியை நம்ம எப்படி பார்க்குறோம்? பிஜேபியுடைய டீமாக பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுடைய கூட்டணி இருந்தாலும் கூட மாயாவதி வாக்குகளை பிரிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் தொடர்ச்சியாக வைத்தது. இவர் பாஜகவிற்கு செல்ல வேண்டிய, அதாவது இவங்க காங்கிரஸ் அகிலேஷ் யாதவுக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரிக்கின்ற வேலையை செய்கிறார். ஏன்னா கடந்த தேர்தலில் அப்படி செஞ்சார். 18 விழுக்காடு வாக்குகளை வாங்கினார். இது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை வந்து அது வாக்குகள் விழலுங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் மாயாவதியுடைய முகம் இன்றைக்கி அங்கே பெரிய அளவில் இல்லை. ஏன்னால் கன்ஷிராம் இருக்கிற காலகட்டத்தில் இருந்த கட்சி இல்லை. இன்றைக்கி மாயாவதியுடையது அது பாஜகவுக்கு சாதகமாக. ஏன்னா பல்வேறு இன்றைக்கி பட்டியலின தலைவர்கள் பாஜகவை நோக்கி போயிட்டாங்க. நம்ம பீகாரில் இருக்கின்ற எத்தனையோ தலைவர்களாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியாக இருக்கட்டும், ஏன் இங்கே இருக்கின்ற நம்ம வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களே பாருங்களேன், பாஜக பக்கம் நகர்ந்தார்களே. ஆனால் இந்த தொல் திருமாவளவன் போன்றவர்கள் தான் வந்து அப்படி நகராமல் இருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் அந்த முகத்தை கொண்டு வரல. ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் வந்து பிஎஸ்பியோட மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவுடைய அனுசரணையாக அவர்கள் வரல. ஆனால் திராவிட மாடலை எதிர்த்தாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் வந்து இன்னும் வந்து பட்டியலின மக்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கிறது அப்படிங்கிற எண்ணம் ஆம்ஸ்ட்ராங் உண்டு. ஏன் இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு தானே. இஸ்லாமிய சமூகத்திலேயே இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளாக திமுக பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி பட்டியலின மக்களையும் வாக்கு வங்கிகளாக திமுக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பிஎஸ்பிக்கு உண்டு, அவருக்கு உண்டு. அது அவருடைய கருத்து சுதந்திரம், அவருடைய கொள்கை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து விடுவாரோ என்கிற அந்த இது இருக்குது. அது ஒரு பக்கம் ஒரு கோணம். ஆனால் ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர்கள் கொடுத்த வாக்கு மூலம் நாங்கள் தான் கொலை செய்தோம், முக்கியமானது, நாங்கள் தான் கொலை செய்தோம், எங்கள் அண்ணனை வந்து பழி வாங்க, எங்கள் அண்ணனை கொலைக்கு பழி. இப்போ காவல்துறை என்ன நடக்கும்? முடிஞ்சு போச்சு கேஸ், எல்லா சைனோ லிங்க் ஆகுது. ஆமாம், லிங்க் ஆகுது. அவர் கரெக்டாக வந்து சுரேஷுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போட்டாங்க, கொலையாளிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்க. இனி காவல்துறைக்கு என்ன வேலை இருக்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் கொலைகளில் காவல்துறையுடைய அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. அதுதான் முக்கியம். காவல்துறைக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். ஒரு கொலை நடந்து விட்டால் தேடணும். அவர்கள் காவல்துறை வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கும், அல்லது வந்து ஒரு அதற்கான காரண காரியங்களை காவல்துறை வந்து தேடணும். எதுக்குமே கொடுக்காம காவல்துறைக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளீன் ஸ்டேட்டாக வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த மாதிரி குற்றவாளி வந்து சரண்டர் ஆகிடுறாங்கல்ல சார். அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு காவல்துறைக்கு என்னங்க வேணும்? கொலையாளி சரண்டர் ஆகணும், சாட்சியங்கள் இருக்கணும், நீதிமன்றத்தில் போய் சாட்சி நிற்குமான்னு பார்ப்பாங்க. எல்லாம் கிளியராக இருக்குது. அவர்களை பொறுத்தவரை கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் மக்களுக்கும் இப்போ கட்சிக்காரங்களுக்கு தெரியும் இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. அதைத்தான் தொல் திருமாவனுடைய பேச்சு காமிக்குது. வெளிப்படையாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்? உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காமிக்கணும்.
அதை கண்டுபிடிக்கணும் காவல்துறை. இதுதான் முக்கியமானது. இப்படி இவங்களை கண்டறிந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கங்கே போலீஸ் வந்து ரவுடிகள் மீது என்கவுண்டர், துப்பாக்கிச்சூடு, இந்த சம்பவம் இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். 2 விஷயம் இருக்கப்ப நடக்கப்ப அப்படி இருக்கப்ப இதுவே உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் இல்லையா? அச்சத்தை கொடுக்கல. சமீப காலமாக நல்லா கவனிச்சு பாருங்க, அச்சத்தை கொடுக்கல. அதிகபட்சம் வந்து குற்றவாளிகள் மாவு கட்டு போட்டு வர்றாங்க. நம்ம பேப்பரில் பார்க்குறோம். மோசமான குற்றவாளிகள், இந்த A+ குற்றவாளிகள் கைது செய்யப்படும் மாவு கட்டு போடுறாங்க. குற்றவாளிகள் எப்பொழுது வந்து காவல்துறையை ரொம்ப மீறி விட்டார்களோ அவரை கொலை செஞ்சுறாங்க, படுகொலை பண்ணிடுறாங்க. என்கவுண்டர், இதுக்கு என்கவுண்டர், படுகொலையும் சொல்ல முடியாது, என்கவுண்டர். நீங்கள் இந்த சுந்தராமன் கேஸில் பாருங்களேன், காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த கைது பண்ணப்பட்டாங்க. அதில் வந்து இந்த சுந்தராமன் மேலாளர் கொல்லப்பட்டார். அப்பொழுது ஜெயலலிதா வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் ரிமாண்ட் பண்ணி 15 நாள் உள்ள வச்சாங்களா? அப்போ வந்து இந்த ரவி சுப்பிரமணியன்கிறவர் சாட்சியமே சொன்னார். ஆமாம், அதுவே அப்புறம் பெல்ட் அடித்தார். அந்த ரவுடி அப்பு வந்து சரணடைஞ்சாப்புல. அந்த இது பார்த்தோம். அந்த கேஸில் என்ன நடந்துச்சு? அதில் குற்றவாளிகள் ஒன்று வந்து இப்போ போலீஸ் பிடிச்சாங்க, சுட்டும் பிடிச்சாங்க, நடந்தது, அவ்வளோதான். சில கேஸில் விதிவிலக்காக சுட்டு பிடிக்கிறாங்க. ஏன் இப்போ 2 நாளுக்கு முன்பு கூட திருச்சியில் நேற்று ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி காலில் சுட்டாங்க, அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான். ஆனால் காவல்துறை நினைத்தால் இந்த 5000 A+ குற்றவாளிகளையும் ஒன்றும் பிடிக்க முடியும், அல்லது முக்கியமானவர்கள் என்கவுண்டரில் போட முடியும். யார் வளர்த்து விடுவது தான் முக்கியம். இந்த குற்றவாளிகளை யார் வளர்த்து விடுகிறார்கள்? ஒன்றும் அரசியல் கட்சியில் இருப்பவங்க, இல்லை காவல்துறை, இது 2 பேர் தவிர யாரும் வளர்த்து விட முடியாது. அடிப்படையில் சொல்கிறேன், அடிப்படையில் உங்களுக்கு காவல்துறை அதிகாரம் உங்களுக்கு இருந்து தான் நீங்கள் அடிப்படையில் வளர்ந்துருவீங்க, அல்லது உங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா வளருவீங்க. ஆனால் அந்த 2மே பின்னாடி என்ன செய்யுதுன்னா, அரசியல் தலைவர்களை வந்து அவர்களுக்கே அது வந்து நெகட்டிவாக பிரச்சனையாக மாறுது, அல்லது காவல்துறை பிரச்சனை வரும்போது என்கவுண்டரில் போடுறாங்க. இப்போ என்கவுண்டர்னு ஒரு விஷயம் பேசுகிறப்ப பிடிக்க முடியும், என்கவுண்டர் ரொம்ப முக்கியமான, இல்லை கட்டுப்படுத்தவே முடியாத ரவுடிகளை என்கவுண்டரும் பண்ண முடியாதுன்னு ஒரு பேச்சு பேசுகிறப்ப அங்கே மனித உரிமைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? குற்றம் செய்கிறாங்க, அது தவறு தான். ஆனால் குற்றத்தை திருத்தி அந்த மனிதருடைய மனசை மாற்றி அதுக்கப்புறம் சமூகத்தில் அவங்களை வாழ அனுமதிக்கிறது தானே ஒரு நல்ல தண்டனை, நல்ல தீர்ப்பாக இருக்கும். சொல்கிறது என்பது பொதுவான குற்றவாளிகளுக்கு இதுக்கு பொருத்தமான விஷயந்தான். எத்தனையோ பொதுவான சமூகத்தை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக மாறுறாங்க, உணர்ச்சி மிகுதியால் கொலை செஞ்சிடறாங்க, போய் திருந்துறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தில் இருக்கின்ற சாதாரண மக்கள் தவறு செய்யாமல் கூட அந்த தவறுக்கு வந்து மறைமுகமாக துணையாக போனதுனால உள்ள இருக்காங்க. உணர்ச்சி மிகுதியாக ஒரு கணவன் மனைவியை கொள்வது, அல்லது வந்து அப்பா மகனை கொள்வது, ஒரு எமோஷனல் நண்பர்களுக்குள் கொலை ஏற்படுவது, எல்லாமே நடக்குது. இதெல்லாம் திருந்தி வர்றாங்க. உள்ளே இருந்து போய் படித்து விட்டு அங்கேயே டிகிரி முடிச்சுட்டு வந்து வெளியே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் சமூகத்துடைய அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் சொல்கிற இந்த 5000 பேர்கள் வந்து அவர்கள் ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்ற. ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் அப்படின்னா தெரிந்து செய்பவர்கள். அவர்களுக்கு வந்து எந்த இரக்கம், மனிதாபிமானம், பச்சாதாபம் அதெல்லாம் கிடையாது. ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் நம்ம வட இந்தியாவில் தான் பார்க்குறோம். நான் தான் சொல்கிறேனே, தமிழக அரசே 2013 3000 சொச்சம் பேர் இருக்காங்கன்னா இன்றைக்கி 5000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ். இவர்கள் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காங்களா? காவல்துறைக்கு தெரியாமல் நடமாடுறாங்களா? இல்லை 5000 பேருக்கு மேலே கேஸ் இருக்கும். எப்படி வெளியே நடமாட விடுறாங்க? கண்காணிக்கணும்ல. அவர்கள் எப்படி கண்காணிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. அப்போ இப்படியான கொலை நடக்கும் பொழுது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு 6 பேர் சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம், கேஸை முடிச்சிடறோம். அது இன்னும் கொஞ்சம் நாளில் மறக்கடிக்கப்படுது. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்கிறாங்க. இவர்கள் எப்படி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? இவர்கள் நீங்கள் எப்படி திருத்த முடியும்? திருத்த முடியாது. அவர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்காங்க, மோசமான செயல்பாட்டில் இருக்காங்க, அல்லது வந்து சிலருக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க, அரசியலுக்காக வந்து இன்னொருத்தரால் பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க. பணம் மிகப்பெரிய அளவில் ஒரு இது வந்து ஒரு மாஃபியா கும்பல் தான். இவர்களை நீங்கள் களை எடுக்காமல் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் படுகொலை நிறுத்த முடியாது. இப்போ இது பண்ண முடியாமல் அரசியல் படுகொலையில் நிறுத்த முடியாது, இவர்களை திருத்தவும் முடியாதுன்னா இதுக்கு என்ன தான் சார் வழி? காவல்துறை எப்படி தான் இவங்களை அணுகிறது? எப்படி தான் காவல்துறை இதெல்லாம் தடுக்க முடியும்? காவல்துறை வந்து துணிச்சலான அதிகாரிகள் காவல்துறையில் இருக்காங்க, அது இல்லாமலாம் இல்லை. துணிச்சலான அதிகாரிகள் காவல்துறை ஏற்கனவே நிறைய இருந்திருக்காங்க. அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகளுக்கு அனுசரணை வேணும். ஒரு அதிகாரி மட்டும் முடிவு பண்ணிட்டா நடக்காதுங்க. அவருக்கு மேலே ஒரு அதிகாரி முடிவு பண்ணணும்ல, அவருக்கு மேலே உள்ள ஒரு முடிவு பண்ணணும்ல. அந்த ஒரு கட்டமைப்பு வேணும் ஒன்று. ரெண்டாவது, உளவுத்துறை வந்து சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஒரு வீக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது.
இன்றைக்கி வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சி மேட்டர் எடுத்துங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கலவரத்துக்கு ஏன் உளவுத்துறை வந்து தாமதமாக அரசுக்கு சொன்ன கேள்வியை நம்ம நக்கீரன்லேயே பேசியிருக்கோம், நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம். இந்த நிலைமை ஏன் வந்தது? இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் காவல்துறைக்கு இந்த உளவுத்துறைக்கு விஷயங்கள் தெரிந்தால் அதை எப்படி வந்து கையாண்டிருக்கணும்? நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் எச்சரிச்சிருக்கணும், அல்லது வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அல்லது கண்காணிச்சிருக்கணும். தோல்விதான். இப்படி பல்வேறு விஷயங்கள். இந்த கள்ளச்சாராய சாவு இந்த சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் அது எப்படி நடந்தது? காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்றாங்களா? கேனில் கொண்டு போய் விற்றாங்க. கேனில் கொண்டு போய் வந்து பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லி விற்றாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. தினமும் நடக்கின்ற நிகழ்வு. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு 150 மீட்டர்லேயே. அப்போ காவல்துறைக்கு தெரியாதா? அப்போ காவல்துறைக்கு தெரியாமலா இந்த 5000 பேர் வாழ்ந்துட்டு இருக்கான்? நான் கேட்குறேன், இந்த 5000 A+ குற்றவாளிகளும் காவல்துறைக்கு தெரியாமல் இருப்பார்கள் என்று நான் நம்பலை. முக்கியம். அப்போ காவல்துறையில் துணிச்சலான முடிவெடுக்கக்கூடியவர்கள் வேண்டும். அது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய இடமும் வேண்டும். அது முதல்வருக்கும் காவல்துறைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு டிஸ்கனெக்டாக கூட இருக்கலாம். நம்ம முதல்வருக்கு தெரிஞ்சு நிச்சயமாக விட மாட்டாங்க. அது அரசுக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக விட மாட்டாங்க. இது சரியாக போய் கொண்டு போய் சேரப்படுதா? இப்போ கள்ளச்சாராயம் நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதிகமான சட்டங்களை போட்டாங்க. ஒரு கள்ளச்சாராயம் விற்ற இன்றைக்கி ஆயில் தோணுன முன்னாடி கிடையாது. 10 லட்ச ரூபா அபராதம், இம்மீடியட்டாக அரெஸ்ட்டு, ஜாமீனே கிடையாது. அப்போ தெரிஞ்சு விஷயம் நடக்கும்போது நடக்குது. இந்த மாதிரியான அரசியல் படுகொலை நடக்கும்போது இங்கே ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அதற்கு முன்பே ஏன் சொல்லலை? அது யார் காரணம்? எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் EPS உட்பட எல்லாருமே மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது ஒரு உதாரணம், நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தினமும் கொள்ளை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு மாநில தலைவரே கொல்லப்பட்டிருக்காரு, அதுவும் சென்னையில் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அப்பா அம்மான கொண்டாங்களே காவல்துறையில், அது அப்போ சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்ததா? அவர் காலத்தில் வந்து துப்பாக்கி சூடு நடந்து காலைல பேப்பரை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னார், அப்போ அவர் சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால். இப்போ அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடந்த 25 வருடங்களில் இது போன்ற நிகழ்வு அதிகமாக இருக்கிறது. எடப்பாடிக்கெலாம் அந்த உரிமை கிடையாது, அவர் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர் காலத்திலேயே வந்து ஏராளமான லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, காவல்துறையிலேயே மரணம் அடைஞ்சிருக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சொல்லப்போனால் ஜெயலலிதா காலத்திலேயே கள்ளச்சாராய சாவுகள் மரக்காணத்தில் நடந்துச்சு. அதனால் இதை நான் பர்டிகுலராக இவரால் தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுலாம் கிடையாது. ஒட்டுமொத்த காவல்துறையும் அதில் வந்து அதனுடைய ஈரல் கட்டுப்போச்சுன்னு சொல்லி ஆரம்பத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்னாங்க. ஜெயலலிதா காலத்தில் காவல்துறை ஈரலே கெட்டுப்போச்சுன்னு. அந்த ஈரல் இன்னும் சரி செய்யப்படலையோங்கிற எண்ணத்தான் எனக்கு. கெட்டுப்போச்சில் மாற்றணும், சரி செய்யப்படணும். இந்த 3 ஆண்டுகளில் இன்னும் சரியாக சரி செய்யப்படவில்லை என்கிற அந்த ஒரு பார்வையை தான் நான் பார்க்குறேன். இது இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் இல்லை. காவல்துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது கேள்வி. அப்போ ஒரு காவல்துறையில் இதை அடக்குவதற்கான சரியான நபர்கள் இல்லையோ? இப்போ உளவுத்துறையில் எத்தனையோ சிறப்பான அதிகாரிகளை தமிழகம் பார்த்துருக்கிறது, பல்வேறு அதிகாரிகள். சொல்லப்போனால் கடந்த காலங்களில் கலைஞர் காலத்தில் உளவுத்துறையெலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன் உளவுத்துறை இப்போ ஃபெயிலியராக இருக்குது? இது முக்கியம். இதை தமிழக அரசு கவனிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட எஸ்பியாக வருகிறவர்களுக்கு அந்தந்த இடங்களில் சரியான நபர்கள் நியமிக்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இது முழுக்க வந்து ஒரு அந்த அதிகார பகிர்வு, சரியான நபர்களை சரியான இடத்தில் பதவி அமர்த்துவது போன்ற விஷயங்களை அரசு கண்காணிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை என்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறது. இதை காவல்துறை வந்து என்ன செய்யணும்னா அது முடுக்கி விடப்படணும். காவல்துறையை பொறுத்தவரை அதிகாரம் எப்படி இருக்குன்னா, அந்த ஹைராக்கி எப்படி இருக்குன்னா, மேலே முடுக்கி விட்டால் தான் கீழே வரைக்கும் வரும், கீழே அதுவாக முடுங்காது. நமக்கு என்ன முடுங்க முடியாது. இட்ஸ் ஹைராக்கி சிஸ்டம். அப்படி தான் ஒரு காவல்துறை சிஸ்டம் என்பது மேலிருந்து கீழ் வருவது, கீழிருந்து மேல் போவது கிடையாது. அப்போ மேலிருந்து அதிகாரம் வந்து என்ன செய்யும் வந்து வரும்பொழுது அது அழகாக வந்து என்ன செய்யணும், அது கரெக்டாக சட்ட ஒழுங்கு கரெக்டாக வரும். இடையில டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டம். எங்கோ டிஸ்கனெக்ட் ஆகுது, அதை கண்டறிந்து தமிழக அரசு களைய வேண்டும் என்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இதற்கு முன்னாடி நடந்த பல்வேறு அரசியல் கொலை வழக்குகள் தொடர்பாலாம் பேசியிருந்தோம். காவல்துறை முறையாக அதை பின்பற்றணும், கம்யூனிகேஷன் டிஸ்கனெக்ட் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் செய்தால் இது தவிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சுருக்கீங்க. பார்ப்போம் சார், அடுத்தது காவல்துறை கிட்ட இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இதில் வருதுன்னு. இவ்வளோ விஷயங்களும் பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.